இந்த டெஸ்ட்டு வந்து நம்ம இது போடுறோம். இதோட விடை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு போட்டு வாட்ஸ்அப்பில் உடனே எனக்கு அந்த நம்பர் ஏற்கனவே வீடியோவில் பதிவிட்டிருக்கிற நம்பருக்கு போட்டுவிடுங்க. நம்ம இதை விட்டு நம்ம இந்த கோச்சிங்கை விட்டு நம்ம வெளில போகவே இல்லை. ஏன்னா ஷார்ட்ஸ் போட்டு விட்ருக்கோம். அந்த நீங்களே விடையை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கோம்ல, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் கண்டுபிடிக்க உள்ள உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக தெரியும். அது தெரியாதது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய ஒன்னோடு, சில ஒன்னோடு தெரியாமல் கூட இருக்கும். அந்த ஒன்னோடு தெரியாத ஒன்னோடெல்லாம் நல்லா திருப்பி இது பண்ணிக்கங்க. நல்லா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ வந்து நம்ம அந்த இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். மை என்பதன் பொருள் ஏ வெண்மை, பி பழமை, சி புதுமை, டி கருமை. இதே மாதிரி டைப்பில் தான் நம்ம எக்ஸாம்லாம் நம்ம இதிலே கண்டக்ட் பண்ணுறோம். ஏ வெண்மை, பி பழமை, பி சி புதுமை, டி கருமை, இ விடை தெரியவில்லை. மை என்பதன் பொருள் மீண்டும் மீண்டும் சொல்ல மாட்டோம், ஒரு வாட்டி தான். மை என்பதன் பொருள் மைனா ஏன வெண்மை, பி பழமை, சி புதுமை, டி கருமை, இ விடை தெரியவில்லை. ரெண்டு வந்து அல் என்பதன் பொருள் தருக. அல் என்பதன் பொருள் தருக. ஏ பகல், பி நண்பகல், சி இரவு, டி துன்பம், இ விடை தெரியவில்லை. இ விடை தெரியவில்லை. அல் என்பதன் பொருள் தருக. ஏ பகல், பி நண்பகல், சி இரவு, டி துன்பம், இ விடை தெரியவில்லை. அடுத்தது மோனோலிங்குவல் ஒரு ஆங்கில சொல்லுக்கு மோனோலிங்குவல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. ஒரு மொழி, பி தனிமொழி, சி தாய்மொழி, டி உயிர்மொழி, இ விடை தெரியவில்லை. மோனோலிங்குவல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. ஏ ஒரு மொழி, பி தனிமொழி, சி தாய்மொழி, டி உயர்மொழி, இ விடை தெரியவில்லை. அடுத்தது வேர்ச்சொல்லை காண்க. வேர்ச்சொல்லை காண்க. ஏ சுடுதல், இது வந்து சுடு, பி சூடு, சி சுடுக, டி சுட்ட, இ விடை தெரியவில்லை. இ விடை தெரியவில்லை. முதல் தமிழ் கணினிக்கு சூட்டிய பெயர் என்ன? முதல் தமிழ் கணினிக்கு சூட்டிய பெயர் என்ன? ஏ சாப்ட், பி சோபியா, சி செந்தமிழ், டி திருவள்ளுவர், இ விடை தெரியவில்லை. முதல் தமிழ் கணினிக்கு சூட்டிய பெயர் என்ன? முதல் தமிழ் கணினிக்கு சூட்டிய பெயர் என்ன? ஏ சாப்ட், பி சோபியா, சி செந்தமிழ், டி திருவள்ளுவர், இ விடை தெரியவில்லை. வந்தான் என்பதன் வேர்ச்சொல்லை காண்க. வந்தான் என்பதன் வேர்ச்சொல்லை காண்க. ஏ வந்து, பி வந்து வந்த, பி வந்து, சி வா, டி வா, இ விடை தெரியவில்லை. நின்றான் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக. ஏ நில், பி நின், சி நின்று, டி நிற்க, இ விடை தெரியவில்லை. தா என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல் எதுவென கண்டறிக. தா என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல் எதுவென கண்டறிக. ஏ தருதல், பி தந்த, சி தந்தவர், டி தந்து, இ விடை தெரியவில்லை. தா எனும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல் எதுவென கண்டறிக. ஏ தருதல், பி தந்த, சி தந்தவர், டி தந்து, இ விடை தெரியவில்லை. நின்றான் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக. ஏ நில், பி நின், சி நின்று, டி நிற்க, இ விடை தெரியவில்லை. வந்தான் என்பதன் வேர்ச்சொல்லை கண்டறிக. ஏ வந்த, பி வந்து, சி வா, டி வா, இ விடை தெரியவில்லை. நின்றான் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக. ஏ நில், பி நின், சி நின்று, டி நிற்க, இ விடை தெரியவில்லை. தா என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல் எதுவென கண்டறிக. ஏ தருதல், பி தந்த, சி தந்தவர், டி தந்து, இ விடை தெரியவில்லை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. கான் கான். ஏ வந்து காடு வனம், பி பாடல் உணவு, சி காடு பார், டி கருமை மேகம், இ விடை தெரியவில்லை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. கான் கான். ஏ காடு வனம், பி பாடல் உணவு, கான்னா ரெண்டு சொல்லி கான் காடு, இது வனம், கான்ன வனம், பி வந்து பாடல் உணவு, சி காடு பார், டி கருமை மேகம், இ விடை தெரியவில்லை. இதுக்கு ஆன்சர்லாம் வாட்ஸ்அப்ல எடுத்து போடுங்க, ஏபிசிடியா என்னன்ட்டு. கான் கான். அடுத்தது சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழித்திருந்தன. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் பி செழித்திருந்தன. சி ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல். இது வந்து ராரா வேறுபாடெல்லாம் பார்த்துங்க. உள்ள லாலா வேறுபாடு, ராரா வேறுபாடெல்லாம் இந்த இதில் இருக்கு. உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழித்திருந்தன. டி ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செழித்திருந்தன. இ விடை தெரியவில்லை. இதில் பாருங்க, லாலா வேறுபாடு வந்து இதில் இருக்குது. இது வேணால் ஒரு 3 நிமிஷம் உங்களுக்காக, சாரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். இதில் லா ரா வேறுபாடு இதில் இருக்குது. அதில் வந்து பாருங்கள், ரா வேறுபாடு இருக்குது, லா வேறுபாடு இருக்குது. இந்த வேறுபாடு எதுன்னு பாருங்கள். லா ரா வேறுபாடு, லா லா ரா ரா வேறுபாடு இதில் இருக்குது.
அடுத்தது அகரவரிசையில் சொற்களை நிரல்படுத்துக. ஏ தேங்காய், பழம், பாக்கு, பூ, வெற்றிலை. பி பாக்கு, வெற்றிலை, தேங்காய், பழம், பூ. வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய். சி டி பூ, பாக்கு, பழம், தேங்காய். பழம், தேங்காய். வெற்றிலை விட்டாச்சு டியில், வெற்றிலையை சேர்த்துங்க. வெற்றிலை. இதில் எது சரியான இதுன்னு பாருங்க. வெற்றிலை. அகரவரிசையில் சொற்களை நிரல்படுத்துக. அகரவரிசையில் சொற்களை நிரல்படுத்துக. தேங்காய். ஏ தேங்காய், பழம், பாக்கு, பூ, வெற்றிலை. பி பாக்கு, வெற்றிலை, தேங்காய், பழம், பூ. சி வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய். டி பூ, பாக்கு, பழம், தேங்காய், வெற்றிலை. இ விடை தெரியவில்லை. வி விடை தெரியவில்லை. இதில் எது ஆன்சர்னு பாருங்க. இது அகரவரிசையில் சொற்களை நிரல்படுத்துக. அதுக்கடுத்தது அடுத்த கொஸ்டின் 12வது கொஸ்டின். மொத்தம் 36 கொஸ்டின் மாடல் டெஸ்ட். எப்படி யூடியூப் வழியாக நீங்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் எடுத்து போடுறதுக்கு ஒரு டெஸ்ட்டு தான் மாடல் டெஸ்ட்டு. அடுத்தது 12வது கொஸ்டின் போவோம். சரியான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. சரியான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. ஏ கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை. பி நுழைவுப்பட்டை. கன்வேயர் பெல்ட்னா பி நுழைவுப்பட்டை. சி புறப்பாடு. டி வருகை. இ விடை தெரியவில்லை. சரியான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. கன்வேயர் பெல்ட் ஊர்திப்பட்டை. பி நுழைவுப்பட்டை. சி புறப்பாடு. டி வருகை. இ விடை தெரியவில்லை. இதை ஆன்சர் நீங்கள் அப்படியே வாட்ஸ்அப்பில் எடுத்து போடுங்க. மாதிரி வினாதான் எடுத்து போட்டுங்க. அடுத்தது சரியான தமிழ்ச்சொல்லை கண்டறிக. கன்வேயர் பெல்ட். இதுக்கு ஆன்சரை வாட்ஸ்அப் எடுத்து போடுங்க. அடுத்தது 13வது கொஸ்டின். கீழ்கண்ட தமிழ் மாதங்களை அகர வரிசைப்படுத்துக. ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, கார்த்திகை. பி கார்த்திகை, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி. சி ஆடி, ஆனி, ஆவணி, கார்த்திகை, புரட்டாசி. டி ஆடி, ஆவணி, ஆனி, புரட்டாசி, கார்த்திகை. இ விடை தெரியவில்லை. இதை வாட்ஸ்அப்பில் எடுத்து போடுங்க. 13வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர். இது அகரவரிசைப்படுத்தி தமிழ் வாதங்களை அகரவரிசைப்படுத்தி எழுதுங்க. அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அடுத்தது 15வது கொஸ்டின். லெக்சிகோகிராபி அகராதியியல். எபிகிராப் சித்திர எழுத்து. பிக்சோகிராப் கல்வெட்டு. ஆர்டிகுலேட்டரி பொனட்டிக்ஸ் ஒளியன். இ விடை தெரியவில்லை. சரியான இணை எது அப்படின்னு பாருங்க. எபிகிராப் சித்திர எழுத்து. பிக்சோகிராப் கல்வெட்டு. லெக்சியோகிராபி அகராதியியல். இ விடை தெரியவில்லை. எது சரியான ஆன்சர் அப்படின்னு பாருங்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. தவறான இணையா சரியான இணையா நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது விண்டோஸ் கலைச்சொல் தருக. 16வது கொஸ்டின். தொடுதிரை, சாளரம், பலகனி, வான் உளவி. இ விடை தெரியவில்லை. அடுத்தது 17. லம்சம் தமிழாக்கம் தருக. லம்சம்ங்கிறது வேற, லஞ்சம்ங்கிறது வேற. லம்சம் தமிழ் நான் அதை சொல்லக்கூடாது. இந்த 17 லம்சம் தமிழாக்கம் தருக. திரட்சி தொகை. பி கையூட்டு. சி நிலுவைத் தொகை. டி பணமுடிப்பு. இ விடை தெரியவில்லை. லம்சம் தமிழாக்கம் தருக. ஏ திரட்சி தொகை. பி கையூட்டு. சி நிலுவைத் தொகை. டி பணமுடிப்பு. இ விடை தெரியவில்லை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஜனப்பிரளயம் மக்கள் அலை. ஜனப்பிரளயம் உயிரலை. ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம். ஜனப்பிரளயம் மக்களவை. விடை விடை தெரியவில்லை. ஏ என்ற ஓரெழுத்து ஓர்மொழியின் பொருள். ஏ என்ற ஓரெழுத்து ஓர்மொழியின் பொருள். ஏ தலைவன். பி நெருப்பு. சி அரண். டி அம்பு. இ விடை தெரியவில்லை. ஏ என்ற ஓரெழுத்து ஓர்மொழியின் பொருள். ஏ தலைவன். பி நெருப்பு. சி அரண். டி அம்பு. இ விடை தெரியவில்லை. ஏ என்ற ஓரெழுத்து ஓர்மொழியின் பொருள். ஏ தலைவன். பி நெருப்பு. சி அரண். டி அம்பு. இ விடை தெரியவில்லை. ஏ என்ற ஓரெழுத்து ஓர்மொழியின் பொருள். ஏ தலைவன். பி நெருப்பு. சி அரண். டி அம்பு. இ விடை தெரியவில்லை. ஸ்டோம் கலைச்சொல் அறிக. ஏ புயல். பி சூறாவளி. சி சுழல் காற்று. டி நிழல் காற்று. இ விடை தெரியவில்லை. ஏ புயல் காற்று. பி சூறாவளி. சி சுழல் காற்று. டி நிழல் காற்று. இ விடை தெரியவில்லை. ஸ்டோம் என்ற கலைச்சொல் அறிக. என்டர்பிரினியர் கலைச்சொல் அறிக. என்டர்பிரினியர் கலைச்சொல் அறிக. ஏ பண்டம். பி கலப்படம். சி பயணப்படகுகள். டி தொழில் முனைவோர். இ விடை தெரியவில்லை. ஸ்டோம் கலைச்சொல் அறிக. ஏ புயல். பி சூறாவளி. சி சுழல் காற்று. டி நிழல் காற்று. இ விடை தெரியவில்லை. என்டர்பிரினியர் கலைச்சொல் அறிக. பண்டம். பி கலப்படம். சி பயணப்படகுகள். டி தொழில் முனைவோர். இ விடை தெரியவில்லை. தமிழ்ச்சொல்லை கண்டறிக. 22. தமிழ்ச்சொல்லை கண்டறிக. ஏ அனுமதி.
தமிழ்ச்சொல்லை கண்டறிக. ஏ அனுமதி, பி ஈசன், சி குபேரன், டி மணிமுடி. விடை தெரியவில்லை. 22வது கொஸ்டின். தமிழ்ச்சொல்லை கண்டறிக. ஏ அனுமதி, பி ஈசன், சி குபேரன், டி மணிமுடி. விடை தெரியவில்லை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. கொன்றை, ஏ கொன்றை, கெண்டை, கண், கீரன், காடை. பி கெண்டை, கீரன், கொன்றை, காடை, கண். சி கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. டி கண், கீரன், கெண்டை, காடை, கொன்றை. விடை தெரியவில்லை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. அடுத்தது சொல்லுக்கேற்ற பொருளறிக. ஏ வலிமைனா திண்மை. ஏ வலிமைனா திண்மை. பினா நான், தன்னை குறிப்பது. நான் சொல்றது குறிக்கிறது. சினா கான், பார். டீனா துணி, துன்பம். விடை தெரியவில்லை. சொல்லுக்கேற்ற பொருளறிக. ஏ வலிமை திண்மை. பி நான், தன்னை குறிப்பது. சி கான்னா பார். டி துணி, துன்பம். விடை தெரியவில்லை. அடுத்த 25வது கொஸ்டின். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. மறை, மறை. ஏ மான், மறைனா வேதம். பி தாமரை புலன். சி வேதம் இயல்பு. டி யானை மறைத்தல். விடை தெரியவில்லை. இதில் எது கரெக்ட்னு பாருங்க. 25வது கொஸ்டின். அடுத்த 26வது கொஸ்டின் பார்ப்போம். மறை, மறை. ஏ மான், வேதம். தாமரை புலன், வேதம் இயல்பு, யானை மறைத்தல். விடை தெரியவில்லை. இருபத்தாறாவது கொஸ்டின். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிக. ஏ ஒளிநகல், பி ஒளிநகல், சி அசல் படம், டி மறுபடம். விடை தெரியவில்லை. விடை தெரியவில்லை. ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஏ ஒளிநகல், ஏ ஒளிநகல், அசல் படம், மறுபடம். விடை தெரியவில்லை. மா என்ற ஓரெழுத்து ஓர்மொழியின் பொருள். ஏ பெரிய, பி இருள், சி வானம், டி அழகு. விடை தெரியவில்லை. மா என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள். அடுத்தது நம்ம இந்த ஷார்ட்ஸில் எல்லாம் பார்த்த கொஸ்டின்ஸும் அதில் சேர்த்து கேட்டிருக்கேன். 28வது கொஸ்டின். 12 நபர்களை சேர்த்து விஜயநகர அரசின் கிராம நிர்வாகத்தினை வழிநடத்தினர். அக்குழுவின் பெயர் என்ன? ஏ பெரிய நாட்டார், பி நாட்டார், சி கர்ணன், டி ஆயர்கள். விடை தெரியவில்லை. ஓங்கு என்ற சிறப்பு அடைந்த நூல் எது? ஓங்கு என்ற சிறப்பு அடைந்த நூல் எது? ஏ பதிற்றுப்பத்து, பி குறுந்தொகை, சி பரிபாடல், டி கலித்தொகை. விடை தெரியவில்லை. எட்டுத்தொகை நூல். ஓங்கு என்ற சிறப்படைந்த எட்டுத்தொகை நூல் எது? ஏ பதிற்றுப்பத்து, பி குறுந்தொகை, சி பரிபாடல், டி கலித்தொகை. விடை தெரியவில்லை. எல்லாமே இதெல்லாம் ஷார்ட்ஸில் வர்றது. ஷார்ட்ஸில் நம்ம போட்டிருக்கோம். எதுவுமே நம்ம போட்டதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கோம். இரண்டாவது சந்திரகுப்தரின் இரண்டாவது தலைநகரம் எது? இரண்டாவது சந்திரகுப்தரின் இரண்டாவது தலைநகரம் எது? ஏ கனோஜ், பி உஜ்ஜைன், சி மகதம், டி சகேதா. விடை தெரியவில்லை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. நிபுணர்னா வல்லுனர், நிபுணர்னா பேச்சாளர், நிபுணர்னா இயந்திரர், நிபுணர்னா மேன்மையாளர். விடை தெரியவில்லை. விடை தெரியவில்லை. ஏபிசிடியில் எது சரியான ஆன்சர்னு பாருங்க. அடுத்தது 32வது கொஸ்டின். அலைனா தயிர் பிசை. அலை அப்படின்னா பிசை கலை. அலைனா அழை அலை. டி அலைனா கூவி அடை. விடை தெரியவில்லை. ஓர் அடியின் சீர்களில் முதலெழுத்து அளவுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. ஓர் அடியின் சீர்களில் முதலெழுத்து அளவுத்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. ஏ மோனை, பி எதுகை, சி இயைபு, டி முரண். விடை தெரியவில்லை. ஓர் அடியின் சீர்களில் முதலெழுத்து அளவுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. ஏ மோனை, பி எதுகை, சி இயைபு, டி முரண். விடை தெரியவில்லை. முப்பத்தி கொஸ்டின். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. சுனை, சுனை. சுனை 2 சுழினை, சுனை 3 சுழினை. ஏ நூறுற்று சாணைக்கல், பி கூர்மை நீரூற்று, சி சுரணை நீரூற்று, டி அம்மி பெருங்காயம். விடை தெரியவில்லை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. இதெல்லாம் ஷார்ட்ஸில் இருக்கு. சுனை, சுனைன்னா நயானா வேறுபாடுன்னா போடலை. ராரா வேறுபாடெல்லாம் ஃபுல்லாக முடிக்கல. ராரா வேறுபாடெல்லாம் போட போகிறோம். இருந்தாலும் ஷார்ட்ஸில் எல்லாத்தையும் முன்னாடி போட்டோம். அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. சுனை, சுனை.
நீரூற்று, ஏ நீரூற்று சாணைக்கல், பி கூர்மை நீரூற்று, சி சுரணை நீரூற்று, டி அம்மி பெருங்காயம், இ விடை தெரியவில்லை. இது நம்ம இதில் போடாத கொஸ்டின். இந்த இது பிறமொழி சொற்கள் போடலை, இருந்தாலும் அதை பார்த்துங்க. பொக்கிஷம், ஜாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம். பொக்கிஷம்னா என்ன, ஜாஸ்தினா என்ன, விஸ்தாரம்னா என்ன, சிங்காரம், இதெல்லாம் வேற்றுமொழி சொற்கள். இந்த பக்கம் அழகு, செல்வம், மிகுதி, பெரும் பரப்புன்னு போட்டிருக்கோம். இதுக்கான பொருளை தேர்ந்தெடுங்க. பொக்கிஷம்னா என்ன, அழகு, செல்வம், மிகுதி, பெரும் பரப்பு. ஜாஸ்தினா அழகு, செல்வம், மிகுதி, பெரும் பரப்பு. விஸ்தாரம் அழகு, செல்வம், மிகுதி, பெரும் பரப்பு. சிங்காரம் இதில் உள்ள ஆன்சராக இதுக்கும் பொறுத்து பாருங்க. ஏ 2 1 4 3, பி 1 2 4 3 4, சி 4 3 2 1, டி 2 3 4 1. இதில் எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்க. விடை தெரியவில்லை. சரியான கலைச்சொல் யாது? எக்ஸகவேஷன், ஏ கல்வெட்டியல், பி அகழ்வாயு, சி நடுகள், டி புடைப்புச் சிற்பம், விடை தெரியவில்லை. இதுக்கான ஆன்சர்லாம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்களே ஆன்சரை பண்ணி ஏபிசிடின்னு ஒரு பேப்பர் எழுதுங்க. அடுத்ததெல்லாம் ஓஎம்ஆர் சீட்டில் யாராவது இணைகிறீங்களோ, நம்ம கோச்சிங்கில் யாராவது இந்தமாரி டெஸ்ட் பேஜில் யாராவது இணைகிறீங்களோ அவங்களுக்கு நான் ஓஎம்ஆர் சீட்டு தரேன். அதை அப்படியே பிரிண்ட் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் எடுத்து போட வேண்டியதான். நீங்கள் இது பண்ணிவிட்டு இப்போ இந்த முதல் எக்ஸாம் ஒரு மாதிரி தேர்வுங்கிறதுனால ஏபிசிடி நீங்களே கையால் எழுதி 36 கொஸ்டினுக்கு 1 ஏபி 2 சி இதுமாதிரி உங்களுக்கு எது ஆப்ஷன் கரெக்டாக அந்த ஆப்ஷனை எழுதி என் வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு பதில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதுக்கான பதில், இல்லைன்னா இடையில முடிஞ்சால் இதுக்கான பதில் வேறு வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இதுக்கான பதிலோட உங்களோட விளக்கமான பதிலோட உங்களுக்கு நான் இது பண்ணி விடுறேன். உங்கள் பேப்பரை உங்கள் இதையும் வெலிடேஷன் பண்ணி உங்களுடைய மார்க்கை உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. நான் இந்த சேனல் விட்டு வெளில போல ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ் பூராவே கிறிஸ்டி சம்மந்தப்பட்டது. நம்ம சிலபஸ் படி ஷார்ட்ஸ் சிந்து சமணி நாகரிக கொஸ்டின்ஸ் நிறைய போட்டிருக்கேன். புத்தர்கள், விஜயநகர பேரரசு சம்மந்தமாக அதெல்லாம் பாருங்கள். அதுலேயும் இதில் கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் ஒரு 2 3 கொஸ்டின்ஸு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து அந்த கொஸ்டின்ஸ் பூரா வருது. இந்த பொக்கிஷம், சிங்காரம் இதெல்லாம் ஒன்று, அப்புறம் இந்த ஜனப்பிரளயம், இது 2 3 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம இதை நடத்தாது. பாக்கி எல்லாமே வந்திருக்கு நம்ம சொன்னதில். அதனால் இதுமாரி கொஸ்டின்ஸ் நம்ம ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இதனால உங்களுக்கு புதுசு அந்த விஷயம் நிறைய விஷயம் இதனால் தெரியுது, இந்த சேனலால் உங்களுக்கு தெரியுதுனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. புத்தாண்டு மற்றும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் வாழ்த்து தை மாதம் உங்களுக்கு சீரோடு சிறப்போடு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.